இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ அடை செய்ய போறேன். வாழைப்பூ வச்சு ஒரு அடை செய்வோம். வாழைப்பூ அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பெரிய கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம் பிடிக்கும். இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், புழுங்கல் அரிசி. அதுக்கப்புறம் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்ன சேர்த்து தட்டுறோம்னு பார்ப்போம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 3ஐயும் போட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதில் 2 பட்டை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கலாம், அரைக்காம விட்டான். அதனால தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அரிஞ்சு வச்சுருக்கோமா, அதையும் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். பிசைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து இப்போ அடை தட்டிக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். நான் மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மாவெல்லாம் இந்த பாருங்க நல்லாவே கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசைகளில் வச்சு சின்ன சின்னதாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக தட்ட வேணாம், நம்ம சின்ன சின்னதாக அழகாக தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இந்த அடை தட்டி எடுத்தாச்சு. இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அடை தட்டி எடுத்தாச்சு, வாங்க எல்லாரும் அடை சாப்பிடுவோம். இந்த அடையை நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.